ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு ஃப்ரை, பொட்டேட்டோ ஃப்ரை வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். உருளைக்கிழங்க நம்ம நார்மலாக வேக வச்சா மசாலா தான் பண்ணுவோம். இது எப்படி வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஒரு 4 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு துருவி வச்சுருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு ஆயில். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு 100 மில்லி ஆயில் வந்து ஓகே, 50 மில்லியே போதும். உருளைக்கிழங்கு வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ உருளைக்கிழங்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சோம். நம்ம அதை போட்டாச்சு. சோம்பு போடுற வரைக்கும் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாலாம் இதில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ வந்து கறியிரும். இப்போ எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு இப்போ சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சம் மொறுன்னு வரட்டும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு 4 பல் பூண்டை துருவி வச்சுருக்கோம். நச்சும் போடலாம். ஸோ வந்து அது உருளைக்கிழங்கு வந்து வாயுங்கிறதுனால நம்ம பூண்டு சேர்க்குறோம். பூண்டை நச்சு போட்டால் பல்லில் கடிப்படும், சாப்பிட மாட்டாங்க, எடுத்து எறிஞ்சிருவாங்க. ஸோ அதனால தான் நான் துருவி வச்சுருக்கேன். இதுனா மசாலாவோட ஒன்று சேர்ந்துடும். இப்போ பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த பூண்டு நல்லா அந்த கருவேப்பிலை சோம்பு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் மொறுன்னு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிகள்லாம் இதில் சேர்த்துருவோம். இப்போ பாருங்கள், பூண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொறுமையாக இதே மாதிரி ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மஞ்சள் தூளையும் மிளகாத்தூளையும் இதில் சேர்த்துருவோம். கண்டிப்பாக அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிடாதீங்க. மிளகாத்தூள் போட்டோன்னா கறிகிரும். அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சு தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வந்து அதை ரொம்ப நேரம்லாம் போட்டு கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்ததுனால ஒரு ஆஃப் பாயிலிங்லேயே எடுத்துக்கோங்க கொஞ்சம் உருளைக்கிழங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் இதே மாதிரி போட்டு வேக வைக்காமல் பெரிய கிழங்கா இருந்தால் 2ஆக போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. முதவே இந்த மாதிரி நறுக்கி வேக வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்க நம்ம சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாலாம் ஒன்று சேர்கிற மாதிரிக்கு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருக்கணும். எனக்கே இன்றைக்கி கொஞ்சம் கிழங்கு கொஞ்சம் வெந்துட்ட மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எடுத்து வச்சாலும் இதே மாதிரி தான் இருக்கணும். பீசஸ் வறுத்து வச்சோம்னா அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோவில் வந்து ஒரு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஆனால் வந்து திரும்ப அலசி எடுத்து அதனால் அது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா உப்பை போட்டு நான் கிளறி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அருமையான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைடிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரை வந்து ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதுவே கிழங்கு நான் சொன்ன மாதிரி எனக்கே கொஞ்சம் வெந்துட்ட மாதிரி இருக்காது. இந்த அளவுக்கு வேகக்கூடாது. ஸோ வந்து உங்களுக்கு வறுத்துட்டாலும் அந்த தனித்தனி பீசஸாக இருக்கிற மாதிரி தான் கிழங்கு வந்து இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.